கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் 42ஆம் சங்கீதத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்கு நான் கர்த்தருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இந்த சங்கீதத்தை பார்த்தோன்னா தேவ சமூகத்துக்காக தாவீது வாஞ்சித்து ஏங்குகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எல்லா வசனத்திலையும் பார்க்கும்போது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உண்மை வாஞ்சிக்கிறது, உங்களுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் இந்த சங்கீதம் ஃபுல்லாகவே அதை பற்றி தான் இருக்குது. ஆதியாகமத்தில் நம்ம பார்ப்போம்னா தேவ சமூகத்தை தேவன் மனுஷனை படைச்சு அவங்களுக்கு நடுவில் வச்சிருந்தாரு. ஆனால் என்ன ஆகுது, மனுஷன் பாவம் செய்தது நிமித்தம் அந்த சமூகம் அவங்கள விட்டு காணாமல் போகுது. இது கண்டினியூஸாக நம்ம அப்படியே பார்த்துட்டே வந்தோம்னா ஆண்டவர் ஆதாம் கிட்டயும் ஏவாள் கிட்டயும் டெய்லி பேசிட்டு இருந்த அந்த காரியம், அவரோட சமூகத்தை அவங்களுக்குள்ளாக வச்சிருந்த காரியத்தை அப்படியே விலகி போற காரியத்தை நம்ம பார்க்க முடியுது. நோவா காலத்துல மனுஷங்க இன்னும் பயங்கரமா பாவம் செய்யறாங்க, எல்லாரையும் அழிச்சு போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் தேவன் அவரோட சமூகத்தை வாடி தேடுகிறவங்ககிட்ட மட்டும்தான் பேசுறாரு. ஆபிரகாம் கிட்ட பேசினாரு, ஏனோக்கு கிட்ட பேசினாரு. பட் ஆனா அவரோட சமூகத்தை மனுஷங்க மத்தியில வைக்கவே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, மோசேயின் மூலமாக கட்டளைகளை கொடுத்து அதுக்கப்புறம் ஆசரிப்பு கூடாரத்தை அவங்களுக்கு வைக்கிறாரு. ஆசரிப்பு கூடாரத்தை வச்சுட்டு என்ன பண்றாரு, அதை 3ஆ பிரிக்கிறாரு. பிரிச்சுட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக எல்லாராலையும் போக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல ஏற்படுத்துறாரு. ஆசாரியன் தவிர அந்த இடத்துக்குள்ளாக யாருமே போக முடியாது. தேவனால முன்குறிக்கப்படாவிட்டால் அந்த இடத்துக்குள்ள போக முடியாதுன்னு சொல்லி அவ்வளோ ஜனங்கள் இருந்தாலும் ஒருத்தர் மாத்திரமே அதுக்குள்ளாக நுழைய முடிகிற ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அப்போ ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பார்க்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களானார்கள். அப்ப தேவன் என்ன பண்றாரு, வேற வழியே இல்லை அவருக்கு, எல்லாரையும் அவரோட சமூகத்துக்கு நேராக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவரோட ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறாரு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16 வரைக்கும் வாசிச்சோம்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம், எப்படியும் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு பிறப்பாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறப்பாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு பிறப்பாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அப்போ இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது எல்லாரையும் சமமாக்கி அவருக்கு ஏற்றவர்களாக மாற்றுவதற்கு அவருடைய ரத்தத்தை நம்ம எல்லாருக்காகவும் சிந்துகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் சிலுவையில மரிக்கிற பொழுது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, மத்தேயு 27:51, அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடர்ந்து கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் புலந்தது. நம்ம தேவனிடத்துல அவரோட சமூகத்தை நாடி தேடி அவர்கிட்ட நம்ம நெருங்கணும், நம்ம எல்லாரும் நெருங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, அந்த திரைச்சீலையை மேல இருந்து கீழாக கிழிக்கிறாரு. அப்ப கிழிக்கிற வேளையில நம்மளுக்கு என்ன கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யறாரு, எல்லாருக்கும் அவரோட பரிசுத்த ஆவியை கொடுக்கிறாரு. அவரோட பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதுனால நம்மளுக்கு என்ன நடக்குது, அவர்கிட்ட நம்ம நெருங்கக்கூடிய அவரோட சமூகத்தை அன்றாட நம்ம அவரோட சமூகத்திலே நம்ம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. ஆனா நம்ம எத்தனை பேர் அவரோட சமூகத்தை டெய்லி நாடி தேடுறோம், எத்தனை பேர் அவரோட சமூகத்துல உட்கார்ந்துட்டு மற்ற காரியங்களை எல்லாவற்றையும் நம்ம செய்யறோம். பவுலை பார்த்தோம்னா கடைசியில நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்னு சொன்னாரு. ஓட்டத்தை முடித்தேன்னு எப்படி தெரியும், ஃபைனல் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சாதான் தெரியும். நம்ம எல்லாருக்கும் தெரியுமா ஃபைனல் பாயிண்ட் என்னன்ட்டு, நம்ம எதெல்லாம் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுமா? நம்ம யாராவது ஆண்டோட பாதத்துல உட்காந்து அந்த காரியத்தை
கேட்கிறோமா? அந்த காரியம் எல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம எதுக்காக இந்த உலகத்துல இருக்கிறோம், நம்ம எதுக்காக இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மளை வச்சிருக்காருன்னு சொல்லி அவரோட நோக்கத்தை அறிந்தவர்களாக நம்ம செயல்படுற வேலையில மாத்திரம்தான் நம்மளுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவ கிரீடம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம தாவீத மாதிரி டெய்லி தேவ சமூகத்தை தேடி அதை நாடுவோம் என்றால் மாத்திரம்தான் நம்மளுக்கு தேவன் கிட்ட நெருங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்கும். அப்போ தேவன் நமக்கு என்ன பண்ணுவாரு? அன்றாடம் நம்மிடம் பேசுவார், அன்றாடம் நம்மளோட காரியங்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம கிட்ட போதிப்பார். அதே போல ஒரு அடியும் எடுத்து வைக்கிற வேளையில நம்மளை வழிநடத்துகிற காரியத்தையும் நம்மால பார்க்க முடியும். அப்போ நம்மளோட ராஜ்யத்துல டெஃபினட்டா சேர்த்துக்கொள்ள. அப்ப பவுல் சொல்றாரு, இது முதல் ஜீவ கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறது போல நம்மளாலையும் கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியணும். அப்படின்னா அவரோட சமூகத்தை நம்ம டெய்லி நாடி தேடி அவரோட வார்த்தையின்படி நம்ம நடப்போமானால் மாத்திரமே அந்த காரியத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சங்கீத தியானிக்க கொடுத்த தேவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துக்கிறேன். ஆமென்.